ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான குமட்டிக்கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குமட்டிக்கீரை மழைக்காலத்தில் தாங்க அதிகமாக கிடைக்கும். தென்னந்தோப்பில், வயல்வெளியில், அந்த வரப்பு ஓரத்துகளில் கிடைக்குங்க. இது பாருங்கள், இதுதாங்க அதோட பூ. இது நல்லா முத்தி வெடித்து கொட்டினதுக்கப்புறம் பக்கம் பக்கமாக இந்த குமட்டிக்கீரை முளைக்க ஆரம்பிச்சிடும். எங்கள் தம்பி வயலுக்கு போனாங்க. இன்றைக்கி காலைல வயலுக்கு போனால் அங்கேயும் தான் பறிச்சிட்டு வந்தான். வேரோடவே பறிச்சிட்டு வந்திருக்கான் பாருங்கள். இதில் மண் அதிகமாக இருக்குங்க. நம்ம இலையெல்லாம் தனியாக ஆஞ்சு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இலையாக ஆஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பூ வேண்டாங்க, இந்த பூவை ஒதுக்கிட்டு சமைங்க. நீங்கள் கடையில் போயிட்டு கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு கீரை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சிறுகீரை, முளைக்கீரை அந்த மாதிரி தாங்க கொடுப்பாங்க. இந்த குமட்டி கீரை நம்ம கேட்டு தான் வாங்கணும். மற்ற கீரைகளை விட இந்த கீரை ரொம்ப சுவையாக இருக்குங்க, ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இப்போது இந்த கீரையை நல்லா அலசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேங்க. இந்த கீரைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுறேங்க. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மல்லி போடுறேங்க, முழு மல்லி. ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறேங்க. கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன், நீங்களும் கல் உப்பே போட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. தாமிரச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்துன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த கீரை நல்லா வெந்துடுச்சுங்க. தண்ணியை தனியாக இருத்துட்டு இந்த மாதிரி மத்துக்கட்டையை போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் என்னுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு அடுப்பில் தாச்சியை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு இடித்து வச்சுருக்கேங்க, அதை இதை கூட சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா பொரியட்டும். ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க குமுட்டிக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான குமட்டிக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறந்து இருந்துடாதீங்க. பாய்.